அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவளை தன் கரத்தை நீட்டி அழைக்கின்றார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். Thank you, Jesus. आराधना में नमेदा यसो मैंने इकन सुदे आराधना में इसते आमेन. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு இடையூறுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவ்வுலகத்திலே தோன்றி விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் உள்ள தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பின் நபராக நமக்கு தோன்றினார். அவர் இல்லாமல் விண்ணகத்துக்கு சென்று அடைய முடியாது, மீட்பு இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். அது மாத்திரமல்ல, உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலின்றி விண்ணகம் அடைய முடியாது என்பதை தெளிவுபடுத்தினார். ஏன், அவர் நடத்தி காண்பித்தார், அவர் நடைமுறையிலே செயல்பட்டார். யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்று இறையாட்சிக்கு உள்ளாக இதை செய்ய வேண்டும் என்பது தெளிவுபடுத்தினார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லதொரு தேற்றலாளரை அனுப்பியுள்ளார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகுக்கு அனுப்பி யாரெல்லாம் தாகமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, இறைவனை சித்தப்படி செயல்படுகிறார்களோ, அவர்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகம் என்னும் வான்வீட்டிலே செல்லவும் வேண்டிய கிருபையும் தாளந்தையும் தந்து கொண்டிருக்கிறார் இந்நாள் வரை. இந்த உலக மக்கள் பல்வேறுபட்ட மக்கள் இருந்தாலும், பல்வேறு ஜாதி மதங்கள் என்று நடந்தாலும், இறுதியில் இறைவனிடம் சென்றடைவது எல்லோரும் ஒரு இடத்தில் தான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ திட்டம் என்ன என்று அறிந்து செயல்படுவதே தேவ ராஜ்யத்துக்கு உள்ளாக வேண்டிய இருக்கின்றது. திட்டம் அறியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறியாது பைபிளில் வாசித்தால் மட்டும் போதாது, ஆனால் வாழ்க்கையிலே வாழ்ந்து காணிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். அந்த வாழ்ந்து காண்பித்ததை இன்றைய உலகம் அப்படி வாழ்ந்து காண்பிக்கின்றதா இல்லையா என்று பார்ப்போமானால், பெரும்பாலானோர் வாழ்ந்து காண்பிப்பதில்லை. ஏனெனில் வாழ்ந்து காண்பிப்பது மிக மிக கடினமான ஒன்றாய் தோன்றுகிறது. ஆனால் நடைமுறையில் பக்தி மார்க்கத்திலே ஜெபத்திலும் வாழ்கிறார்கள் அநேக மக்கள். இந்த பக்தி மார்க்கமும் இவர்களுக்கு தேவராஜ்யத்தில் இடம் கொடுக்குமா என்றால் இல்லை. வாழ்ந்தாக வேண்டும். அந்த வாழ்வு தேவனுடைய வாழ்வாய் இருக்க வேண்டும். வாழ்ந்தால் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் ஒரு மனிதனால் மட்டுமே தேவனை பின்பற்றி கடவுளை பின்பற்றி வர இயலாது என்பதை அறிந்துதான் அவர்
வாழ்ந்து காண்பித்து விண்ணேக தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு ஒரு தேற்றலாளரை அனுப்பியிருக்கிறார். அநேகர் இந்த தேற்றலாளரை உதாசனப்படுத்துகிறார்கள், அவசங்கைப்படுத்துகிறார்கள், அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைய உலகம் அப்படிப்பட்ட செயல்பாடுகளாய் நிறைந்திருக்கிறது. ஆனால் கடவுளோ இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பு உண்டாக வேண்டும் என்று தேவ ஆவியை கொடுத்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தேவ திட்டத்தின்படி வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தினால் நிறைக்கப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பிரைஸ் லார்ட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34 39 முடிய வாசிக்க கேட்போம். நான் உலகுக்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். ஒருவருடைய பகைவர் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஆவர் என சொல்கிறார். என்னை விட தம் தந்தையோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னோடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனையோ மகளையோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்றார். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்றார். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போர் அதை காத்துக்கொள்வர் என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷத்திலே நாம் வாசிப்பது 36வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒருவருடைய பகைவர் அவர் வீட்டில் உள்ளவர்களே ஆவர் என்றார். ஏன் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதும் அது சகோதரர்கள் இவருக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் செய்ததனாலே அங்கே ஒரு இடத்திலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு வேதத்தை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, இதோ உம் தாயும் சகோதரர்களும் மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் திரும்பி கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, இயேசுவின் வாழ்ந்த காலத்திலே அவரிடம் இருந்த அவர் வீட்டிலுமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இருந்த சமுதாயத்திலேயுமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தச்சனுடைய மகன் தானே, இவர் சகோதர சகோதரிகள் நம்மிடம் இருக்கிறார்களே, அப்படி இருக்க இவருக்கு எப்படி வந்தது ஞானம் என்று. எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, ஒரு பெரிய பணக்காரன்
இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதன் பொது இடங்களிலே சரியாக பேசினாலும் தவறாக பேசினாலும் கைதட்டுவார்கள், ஆரவாரம் கொள்வார்கள். அவர் செய்த தவறை சுட்டி காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு ஏழையோ ஒரு பாமரனோ இருப்பாரானால் அவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சுட்டி காண்பித்து அவனை அவமதிப்பார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசுவும் அப்படித்தான். சொந்த ஊரிலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன் வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் தன் தாயும் சகோதரர்களையும் பார்த்து, யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை திரும்பி பார்ப்போமானால், என் தந்தையின் திருவுளப்படி வாழ்கின்றவர்களே என் தாயும் சகோதரர் ஆவார்கள் என்றார். நம்ம ஜெபிக்கலாம், ஆலயங்களுக்கு செல்லலாம், ஜெபக்குழுக்களுக்கு செல்லலாம், யாத்திரை செல்லலாம், எது வேண்டாலும் செய்யலாம். ஜெஸ்ல பெத்லகேம் என்று பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். ஆனால் தேவ திட்டத்தின்படி வாழாமல் போனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனத்தைப்படி பார்ப்போமானால் நம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம் என்று ஆய்ந்து உணர இது நல்ல தருணம். இதை திடப்படுத்தி அதை கூர்ந்து கவனித்து நான் எப்படி இருக்கிறேன், இன்றைய நாளிலே ஆன்மீகத்தோடு என் வாழ்வு இருக்கிறதா, என் வாழ்வோடு இந்த உலகத்தோடு வாழ்கின்றேனா என்பதை விரிவுபடுத்தி பார்ப்போமானால் உலகத்தோடு அநேகர் அப்படியாக வாழ்கின்றார்கள். வேதம் வேறு, ஆன்மீகம் வேறு, உலக வாழ்வு வேறு என்று கங்கணம் கட்டுகிறார்கள். ஆனால் உலகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ வேண்டுமென்று நமக்கு முன்மாதிரியாக மாடலாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பிக்கிறார். சீடர்கள் வாழ்ந்து காண்பிக்கின்றார்கள், தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக காத்திருந்து வாழ முற்பட்டால் நிச்சயமாக நாம் வாழ முடியும். பலர் சொல்லலாம், என்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், வாழ முடியவில்லை என்று. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், தாகமுடையோர் என்னிடம் வரக்கிறவா, தாகமுடையோர் நான் கொடுக்கும் தண்ணீரை அருந்துவான், அவனுக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி, மிகவும் கூர்ந்து கவனித்து நாம் அநேக பைபிள்களை உபவாசமிருந்து செபித்து அநேக ஜெபக்கூட்டங்களுக்கும் ஆலயங்களுக்கும் போய் வரலாம். ஆனால் தேவ திட்டத்தின்படி வாழாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தேவராஜ்யம் சென்று அடைய முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அநேக ஆன்மாக்கள் இன்றைக்கு வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தில் வாழும்போது அப்படிப்பட்ட நான் வாழவில்லை, வாழ வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் வாழ முடியவில்லை, ஆனால் இன்றைக்கு தேவனிடம் செல்ல முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, நீங்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாதபடி தேவனோடு ஒன்றிக்கக்கூடிய, தேவனுடைய வல்லமினாலே கிருபையினாலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர் திட்டத்தின்படி விண்ணகையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரோடு இணைந்து பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கிருபை தாரும் என்று செவிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி கூறுகிற கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சென்று அடைய வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையாக தேவனுடைய ஜீவியம் ஜீவித்து இவ்வுலகத்திலும்
பரலோகம் என்று மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வீக பரலோகத்தை அடையவும் கிருபை தாரும் வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Hallelujah, praise to Christ our King.